உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு எப்படி லிங்க் பண்ணியிருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பேன் ஆதார் லிங்க் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு நீங்கள் அதில் டைப் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே வந்துட்டு உங்கள் ஆதார் நம்பர் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே அடுத்த பாக்ஸ் இருக்கும், அதில் உங்கள் பேன் நம்பர் ஃபுல்லாக கொடுத்துட்டு செக்குன்றது கொடுத்தீங்கனாலே ஓகே. அடுத்த கட்டம் இருக்குது பார்த்தீங்களா, பேன். அதில் வந்து உங்கள் பேன் நம்பரை ஃபுல்லாக கொடுங்க. ஆதார் நம்பரும் பேன் நம்பரும் கொடுத்த உடனே கீழே செக் இருக்குது, அதை கொடுங்க. செக் பண்ணோடனே கனெக்ட் ஆகும். லிங்க்டு பார்த்தீங்களா, எனக்கு வந்து லிங்க் ஆயிடுச்சு. இது என்னோட ஆதார் கார்டு பேன் கார்டு பேஜ். நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு லிங்க்டுன்னு இருக்குது. சரிங்களா, எனக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள். யுவர் பேன் நம்பர் ஆல்ரெடி லிங்க் கிவன் ஆதார் நம்பர். ஓகே, இப்போ அடுத்தது வந்து இது வந்து என்னோடய ஒய்ஃப் நம்பரு. ஆதார் அடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது பேன் அடிக்க போகிறேன். பேன் நம்பர் அடிச்சிட்ருக்கேன். அடித்து முடிச்சிட்டேன். இப்போ செக் பண்ணுறேன். அடித்து செக் பண்ணி பார்க்குறேன், என் ஒய்ஃப் நம்பர் நாட் லிங்க்டு. இந்த லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் ஏற்கனவே லிங்க் பண்ணியிருக்கீங்களா லிங்க் பண்ணலையான்றதை செக் பண்ணுறதுக்கு தான் நான் இதை உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா, ஏன்னா இப்போ நம்மளாக வந்து ஏற்றுறதுக்கு கவர்மெண்ட் நம்மளுக்கு அப்ரூவ் கொடுக்கல. முன்னாடி நான் பண்ணேன். வணக்கம் எனது அருமை மைவி3 ஆட்ஸ் மற்றும் யூடியூப் சொந்தங்களே. என்னென்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளார கொடுக்கணுன்னு இருக்காங்க. இதுமாரி நம்ம ஏற்கனவே ரேஷன் கடையில் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி நிறைய இடத்துல நம்ம கொடுத்துருப்போம். இதில் எப்படி நம்ம வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, மற்றபடி நான் பார்த்திங்கன்னா முன்னாடி நானே தான் இது ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். யூடியூப்பில் போஸ்ட் பண்ணேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். எப்படின்னா எப்படி வந்து நம்ம ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணுறதுன்றத நானே ஓனாக பார்த்து நானே போட்டிருந்தேன். பட் இப்போ அது எங்கே கிடக்கும் எனக்கு தெரியல. இப்போ இன்றைக்கி ஸ்டேட்டஸ் எப்படி போட்டிருக்கேன்னா, எப்படி நம்மளோட ஸ்டேட்டஸை செக் பண்ணுறது, ஆதார் கார்டு பேன் கார்டை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு தான் போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டேன். அதுமாரி என் ஒய்ஃபுக்கு வந்து ஒய்ஃப் நேமில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தது எழுத்தில். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆதார் கார்டு கரெக்ஷன் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பண்ண சொன்னாங்க. போஸ்ட் ஆஃபீஸுக்கு போக சொன்னாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் போய் எழுதி கொடுத்தேன். கிட்டத்தட்ட நான் எழுதி கொடுத்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் வரல. 15 நாளில் வந்துடும்னாங்க, இன்ன வரைக்கும் வரல. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ப்ராசிங் சென்டரில் போய் கேட்டேன், என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். இதுமாரி நான் கொடுத்து 1.5 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணலான்னா, ஆனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்ம இடைச்சோலை கரூர் வைசியா பேங்க் போங்க, அங்கே ஒருத்தர் பண்ணி கொடுக்குறாரு, நீங்கள் அங்கே பண்ணுங்கன்னாப்பில். இன்றைக்கி போனேன், இதுமாதிரி ஃபைன் போட்டிருக்காங்கன்னாங்க. ஆமாம், நானும் பார்த்தேன் ஸ்டேட்டஸில் வந்து உள்ளார போய் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம இந்த கொடுத்துருக்க லிங்க்லேயே போனீங்கனாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். 1000 ரூபா ஃபைன் கேட்கும். 1000 ரூபா ஃபைன் கேட்டுச்சு. நீங்கள் 1000 ரூபா ஃபைன் கட்டுங்க அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. அப்புறம் நேராக அவர்கிட்ட போனோம் அந்த பேங்க்கில். அவர் சொன்னார் 1000 ரூபா ஃபைன் வரும், நீங்கள் கட்டினா தான் முடியும்னு. சரி, சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம நேற்றே பார்த்துட்டோம் 1000 ரூபா ஃபைனு. அப்போ 1000 ரூபா ஃபைன் கட்டியாச்சு. நான் ப்ராப்பராக ஏற்கனவே பண்ணி கொடுக்க போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தா இன்ன வரைக்கும் வரல. இப்போ நான் யார்கிட்ட போய் ஃபைன் கேட்க? விடுங்க, போனது போட்டோம். இப்போ அவருக்கு இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்துட்டு ரசீது கொடுத்தாரு, வாங்கிட்டு வந்தேன். நாளைக்கு 8 மணி நேரம் ஆகுமா, நாளைக்கு போய் நீங்கள் கைரேகை உங்கள் ஒய்ஃபை கூட்டுவாங்க, கைரேகைலாம் வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி சப்மிட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டாரு. சரின்னு வந்திருக்கேன். இதுதான் ப்ரொசீஜரு. நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா முன்னாடி வந்து நம்மளே பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ அதை எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு இதுக்குன்னு ஆத்தரைஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களும் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஊர்லேயும் போஸ்ட் ஆஃபீஸு கேளுங்க, மெயின் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தால் அங்கே. எங்கள் ஊரில் கரூர் வைசியா பேங்க்கு கொடுத்துருக்காங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இருக்கும். ஆதார் கார்டில் ப்ராப்ளம்னா, பேன் கார்டுனா நம்ம தாலுகா ஆஃபீஸு இது இல்லாட்டி ப்ரௌசிங் சென்டரில் கேளுங்க, அவங்களே உங்களுக்கு என்ன இதுன்ற ஒரு டீட்டெயில் சொல்லுவாங்க. முன்னாடினா நம்மளே பண்ணிக்கலாம், இப்போது கொஞ்சம் எல்லாமே சிஸ்டம் மாறி இருக்குது. ஏன்னா